ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அரியமான் என்ற குஸ்தி பிச்சை தாங்க பார்க்க போகிறோம். இதை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெருங்குளத்துக்கு நேரா தாங்க அந்த பார்க் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பார்க்கெலாம் தாண்டி போகும்போது உச்சப்புள்ளி என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க. உச்சப்புள்ளி ரயில்வே கேட்லாம் தாண்டி போய்க்கிருக்குங்க. தாண்டி போய்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லலாம் காற்றாலை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க. பசங்களோட போகும்போது நல்லா என்ஜாயாக இருக்குங்க. ஃபேமிலி போகிறதுக்கு நல்லா கரெக்டான இடங்க இது. அரியமான் தாங்க வந்துட்டோங்க. 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. 1.5 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் பைபாஸில் லெஃப்ட் சைடில் எடுக்கிறோங்க. இந்த ஆலமரம் லேண்ட்மார்க்லேருந்து லெஃப்ட் சைடு தாங்க எடுக்கிறோம். லெஃப்ட் சைடு எடுத்து போய்க்கிருக்கும் போது தாங்க உள்ளே இருக்குங்க. ஒரு 1.5 கிலோமீட்டரில் அரியமான் குஸ்தி பீச் இருக்குங்க. கடல் இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த கார் போனாலும் சரி பைக்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குவாங்க. வாங்கிட்டு நம்ம ரயில்வே கேட்லாம் தாண்டி போகணுங்க. உள்ளக்குள்ளே போய்க்கும் போது பார்த்தீங்கன்னா தாங்க உள்ளக்குள்ளே இருக்குங்க. அரியமான் என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது உள்ள கடைகள் ஐஸ் வண்டி, மீன் பொரிச்சது இந்த மாதிரிலாம் கடை இருக்குங்க. இப்போ உள்ளே போயிட்டோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவுனால் இவ்வளோ கூட்டம் நல்லா ஏறி இருக்குங்க. அதிகப்படியான கூட்டங்கள் அதிகமாக ஏறி இருக்குங்க. எப்பயும் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு இந்த மாதிரி கூட்டம் ஏறுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லீவு நாள்னால அதிகமாக கூட்டம் ஏறி இருக்குங்க. இப்போ வாங்க உள்ளே போய் கடலில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வாங்குங்க. உள்ளே கடையில் போய் பார்த்தோம்னா உள்ள தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா. தண்ணி நல்லா சுத்தமாக உள்ள கல் இதெல்லாம் கிடக்கும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஜெல்லி பீஸ் அதிகமாக இருக்கும். ஜெல்லி பீஸ் வந்து மேலே பட்டுச்சுன்னா அரைக்கும். அதை பார்த்துக்குங்க. சில பேர் குப்பையில் போட்டு போகிறாங்க. அந்த குப்பையில் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துங்க. ஏன்னா வர டூரிஸ்ட் பிளேஸுக்காண்டி உள்ள இடங்க இது.